கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மாலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அடியுடைய வாழ்க்கையிலே இந்த நாளை கூட கிருபையாய் தந்தார். ஜீவனோடு சுகத்தோடு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். அதற்கு நன்றியோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து அவருடைய தியானிப்போம். தேவன் நமக்கு கிருபை அளிப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனம்தான் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அவர் ஜீவனோடு இருந்த நாட்களில் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய சீசர்கள் கண்டார்கள். அவரோடு வாழ்ந்த ஜனங்கள் கண்டார்கள். அவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே செய்து முடித்து தேவனுடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி கடந்து போய் பிதாவுடைய வலது பரிசத்திலே நாம் வேண்டிக்கொள்ள தெரியாதபடி நாம் வேண்டிக் கொள்கிறதுனாலே அவர் எண்ணு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பிதாவின் சமூகத்திலே நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய வசனம்தான் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கடந்த நாளிலே ஒருவர் பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார், ஒரு கற்பத்திலே ஒரு பிள்ளை தோன்றினால் அந்த பிள்ளை அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு பாதுகாப்போடு மிகவும் கருத்தோடு அந்த பிள்ளைக்காக விழித்திருந்து ஜெபித்து அது போக வேண்டிய இடத்திலே மெதுவாக போய் ஓடக்கூடாதபடி சாடக்கூடாதபடி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட அந்த கற்பத்தின் பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல நம்முடைய வேத வசனம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் எவ்வளவுதான் கத்தினாலும் அது யாருடைய இருதயத்திலும் கிரியை செய்யாது. பாருங்கள், வசனம் நமக்குள்ளே இருந்தால் நாம் வீட்டில் இருக்க முடியாது. ஜெபிக்க வேண்டிய இடத்துல வந்தால் நாம் ஜெபிக்கத்தான் நமக்கு தோன்றும். ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் வேதம் வாசிக்கிறது. வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளுகிறது. அதே போல் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பிள்ளையை பாதுகாக்கிறது போல நாம் இந்த வசனங்களை நமக்குள்ளே வைத்து காத்து கொள்ள வேண்டும். அநேக மாதங்கள் வருஷத்திலே 12 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 மாதங்களும் 12 வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு கொடுத்து இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த நாளில் நடக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு உரியதே. நாம் அதை சொந்தமாக்கி கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும். நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும். ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். பலவீனத்திலே நம் பலன் சோர்ந்து போகாது. நம்முடைய மனம் குன்றி போகாது. நமக்குள்ளே பெருத்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா காரியத்திலும் மிகுந்த பிரயோஜனமாய் சமாதானமாய் இருக்கும். நம்முடைய எல்லா தேவைகளும் கர்த்தராலே சந்திக்கப்படும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வசனத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்து தியானிப்போம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த பூமியிலே சகலத்தையும் அவருடைய ஞானத்தினாலே அவர் உருவாக்கினவர். எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் உருவாக்கி கடைசியாக மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஓதினார். அவன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த நாட்களிலே அவரோடு கூட திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள், கூடி நடந்தார்கள். பல விதங்களிலே அவரை பார்க்கும்படியாக, அவருடைய அதிசயங்களை பார்க்கும்படியாக, சுகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அநேகர் கடந்து வந்தார்கள். அவர் கடந்து போன இடங்களெல்லாம் அவருடைய வசனம் அவரை மிகவும் அவரோடு கூட இருந்து அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவானது. அது அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக, அநேகர் பிரமிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினதை பார்க்கிறோம். அதுபோல தான் அன்று இருந்த அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் எல்லாரும் இடலடைவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார்.
பாருங்கள், அவர் மேய்ப்பனை வெட்டுவேன், அவரை இந்த நாளிலே அவர் கட்டாயம் அவர் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறார், நான் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், என் நிமித்தம் நீங்கள் இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் எல்லாரும் இடல் அடைவீர்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர். அப்பொழுதுதான் அதுக்குத்தான் அவர் அடுத்ததாக சொல்லுகிறார், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போவேன். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு, இதெல்லாம் முன்பதாகவே அவருடைய சீசர்களுக்கு அவர் சொன்ன காரியங்கள். ஆனால் அதை ஒன்றும் அவர்கள் மனதில் வைக்கவில்லை. அவர்கள் அந்த எல்லாவற்றையும் அந்த நேரங்களில், அதாவது அடுத்த லூக்காவில் பார்க்கும்போது, யோவானில் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் முன்பதாகவே சுழலில் போட்டு இந்த நம்ம முரத்திலே போட்டு புடைகிறது போல, அரியை பாற்றி நல்லதை எடுக்கிறது போல சாத்தான் அவரிடத்திலே உங்களை சோதனைக்குட்படுத்தும்படி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதுபோல பாருங்கள், இது எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இப்படியாக இந்த ராத்திரியில் என்ன நிமித்தம் இடலடைவீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அப்பொழுது அவன் சொல்லுகிறான், பேதுரு சொல்லுகிறான் பதிவு உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடலடைந்தாலும் நான் ஒரு காலம் இடலடையேன் என்றான். பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் அறிந்து சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறது உண்மையாக இருக்கும். நாம் இவ்வளவு நாளும் நாம் அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட நடந்தவர்கள். அவர் சொன்ன காரியத்தில் ஒன்றும் மாறுதல் இல்லை என்பதை அந்த மனுஷன் உணராமல் போகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லுகிறான் பேதுரு, அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடலடைந்தாலும் நான் ஒரு காலம் இடலடைய மாட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறது உண்மையாகவே சில வேளை சம்பவிக்கும் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் மௌனமாய் இருந்தால் போதுமாய் இருந்தது என்று அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஆனால் அவன் சொல்லுகிறான், எல்லோரும் இடலடைந்தாலும், அந்த மனுஷர் எல்லோரும் இடலடைந்தாலும் நான் இடலடைய மாட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து 34வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 26:34. பாருங்கள், அடுத்ததாக அந்த இது அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உமது நிமித்தம் நான் மரிக்க வேண்டியதாக இருந்தால் கூட மரிப்பேன், ஆனாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு தூரமாக தேவன் சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே ஆகும். அப்படியே எல்லாவற்றையும் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர் உயிரோடு எழும்புகிறார்கள். எல்லா காரியங்களையும் அவர்கள் கண்கூட காண்கிறார்கள். கண்டு அவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே நீங்கள் என் நிமித்தம் இடலடைவீர்கள் என்று சொன்னதுக்கு அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் மரிப்போமே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்று சீசர்கள் எல்லோரும் அப்படி சொல்லுகிறார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவர்கள் அந்த நேரத்தில் உணராமற் போகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதையில் எல்லாம் தேவன் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார். அவருடைய வசனம் நம்மை புடமிட்டது, நம்மை தேற்றினது. எத்தனையோ ஆபத்துகள் கடந்து வந்தது, எத்தனையோ வியாதிகள் கடந்து வந்தது. எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்த தெய்வம் இன்னமும் நம்மை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே இவ்வளவு நாட்களாய் என்னெல்லாமோ நாம் செய்து பார்த்தோமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாய் கலங்குகிறவர்களாய் இருக்கிறோமே தவிர தேவனுடைய வசனத்தை நம்புகிறவர்களாய் அல்ல. அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு 26:38 வாசியங்கள். 26:38. அதிலே முதலாவதாக அவர் சொல்லுகிறார் சீசர்களிடத்திலே, அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அன்னி நம்முடைய உலகத்தின் சர்வலோகத்தின் மனுஷனுடைய பாவங்களை தீர்க்கும்படியாக அவர் அந்த சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறதை நினைத்து அவர் சொல்லுகிறார்,
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இங்கே தங்கி, அதாவது அவர் இருக்கிற இடத்துல அவர் கூட்டிக் கொண்டு போய் அவர் விட்ட இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். தேவ சமூகத்திலே நம்ம உலக பிரகாரமாக நம்மை படைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து நம்மை இரட்சிப்பின் பாதையில் நம்மை வழிநடத்தி நமக்கு இந்த நேரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விழித்திருங்கள். தேவ சமூகத்தில் ஆராதனை உள்ள போதெல்லாம் விழித்திருந்து செபியுங்கள், விழித்திருங்கள். தேவன் சொல்லுகிறது, என்னோடு கூட விழித்திருங்கள். தேவனோடு கூட விழித்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருந்தால் நம் வீடுகளில் இருக்க எந்த காரணத்தாலும் முடியாது. நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தேவன் விலைக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கு வாங்கினவர். நாம் அடிமைகளாக இருந்தவர்கள், நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தவர்கள், நாம் இந்த உலகத்துக்கு பின்னாலே நடந்து கொண்டிருந்த நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே தேடி வந்து நாம் ஆங்காங்கே இருந்த நம்மை தேடி வந்து அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி, விழித்திருங்கள், ஆலய பிரகாரங்களை வாருங்கள், கொடுக்கிற வசனங்களை கேளுங்கள், அதிலே உங்கள் ஆத்மா திருப்தி ஆகட்டும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பலனடையட்டும், எந்தை குறித்தும் கவலைப்படாதபடி விழித்திருங்கள் என்று சொல்லி ஜனங்களோடு சொல்லுகிற வேளையிலே இப்படித்தான் ஜனங்களும் இருக்கிறார்கள். அந்த நாட்களும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். பாருங்கள், ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் ஏகதேசம் கடந்து வருவார்கள். அந்த நாளிலும் சிலர் கடந்து வராமல் இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே சொல்லுகிறார், இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி போகிறார். அவரோடு கூட விழித்திருக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் அவர் சற்று அப்புறம் போய் அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி, அவர் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி, பிதாவுடைய சித்தப்படி எல்லா காரியமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிதாவுடைய சமூகத்தில் அவர் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அர்ப்பணித்து அவர் கடந்து வரும்போது அவருடைய சீசர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறார், நித்திரை பண்ணுகிறதை பார்க்கிறார் அவர். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கோ அழிந்து போக வேண்டிய நாம், என்றைக்கோ மரித்து போக வேண்டிய நாம், இந்த இடத்திலே கடந்து வராதபடி எங்கேயோ போயிருக்க வேண்டிய நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி விலை கொடுத்து வாங்கி நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து, நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி தேவன் அவரிடத்தில் கேட்கிறது போல நம்மிடத்திலையும் கேட்கிறார். பாருங்கள், நம்ம எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே யாரும் மனுஷன் சொன்னால் யாரும் கேட்கறதில்லை. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு யாரும் கேட்கிற. ஆனால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால், ஒரு ஆராதனை உண்டு என்று சொன்னால் நம் வீட்டில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் இருக்க முடியாது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மருத்துவர், நம்முடைய வியாதி மாறவில்லை. பாருங்கள், ஒரு வியாதி மாறவில்லை, மருத்துவரை பார்க்க போகிறோம். அப்போ மருத்துவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. 1 மணி ஆகிறது, அல்லவற்றில் 1:30 மணி ஆகிறது, 2 மணி ஆகிறது. அவர் சொல்லுகிறார், இப்போ வருவார். சரி, நமக்கு வியாதி மாற வேண்டும், நாம் தேவ சமூகத்தில் இருந்தே ஆகும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து இவ்வளவு நாள் இருக்க வேண்டும், அல்லவற்றால் இவ்வளவு நேரம் இருந்து ட்ரிப்பு போட்டு எல்லாம் செய்வார்கள். அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி கரெக்டாக 3 நேரம், காலையிலும் உச்சைக்கும் மாலையிலும் அப்படி என்று எழுதியே கொடுத்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவோமோ இல்லையோ, அவர் தருகிற அந்த மாத்திரை கரெக்டாக காலையில் எழும்பின உடனே, ஐயோ காலையில் மாத்திரை அந்த ஒரே ஏக்கமாகத்தான் இருக்கும். காலையில் உறக்க பரம்பில் என்று எழும்பின உடனே ஐயோ வேலை என்று சொல்லி எல்லாரும் கடந்து ஓடி என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மறக்கிறார்கள். தேவ சமூகத்தில் எழும்பும் போது நாம் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட எழும்ப வேண்டும். ஏசப்பா இவ்வளவாய் ஜீவன் தந்த தெய்வம், இந்த ராத்திரி முழுவதும் என்னை பாதுகாத்த தெய்வம், இந்த அதிகாலை வேளையில் என்னை தூக்கிவிட்ட தெய்வம், இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒரு வார்த்தை கேட்கிறதில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் சொல்லி இருக்கிறார், மருத்துவருடைய கையில் அல்ல நம்முடைய ஜீவன், நம்மை உண்டாக்கின, நம்மை விலைக்கு வாங்கின பரிசுத்த தேவனுடைய கரங்கள் இருக்கிறது நம்முடைய ஜீவ சுவாசம். அதை மறந்துவிட்டு ஒருவர் சொன்ன அந்த மாத்திரையை நம்பி கரெக்டாக காலையில் எழும்பினோன்னு அந்த டைமு
அரை மணிக்கூருக்கு முன்னே விழுங்கி அரை மணிக்கூர் கழிந்து தான் சாப்பிடுவேன், அதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நானும் அப்படி இருந்தவன். ஆனால் இந்த நாட்களில் தேவன் என்னை உணர்த்துகிறபடியினால், தேவன் என்னோடு பேசுகிறபடியினால், எந்த இடத்துல போனாலும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரங்கள் ஜெபிக்காமல் படுக்கிற நாட்கள் உண்டு. அதிகாலையில் எழும்பும்போது நேரமாகும். ஆனாலும் கூட ஏசப்பா அந்த நாளில் படிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் ஆகிலும் சொல்லி ஜெபித்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறேன். வாழ்க்கையிலே மற்ற அரை மணி நேரம் ஜெபிக்கிறதை பார்க்கலும் அந்த நாட்களில் தேவன் நம்மோடு கூட என்று சொன்னால் நம்ம வேலை செய்து களைத்து போய் சோர்ந்து போய் சில நேரங்களில் படுக்கும்போது இந்த காலையில் எழும்புவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த டாக்டருடைய வார்த்தையின்படி எவ்வளவு நம்ம பயபக்தியோடு கூட 10 நாள் கழிந்து அல்லாவிட்டால் இன்றைக்கு நாளைக்கு கட்டாயம் வர வேண்டும், சாயங்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் சாயங்கால வேளையில் மறுநாளிலே போய் தேவ அந்த டாக்டருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம், எனக்கு இப்படியா இருக்கிறது. ஆனால் நமக்கு ஜீவன் கொடுக்கிற, நமக்கு சுகம் கொடுக்கிற, அவருடைய ஆலோசனையின்படி மாத்திரைகள் தந்தாலும், அவருடைய ஆலோசனையின்படி சகலமும் செய்தாலும் என் தேவன் சுகம் தராவிட்டால் ஒன்றுமில்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் டாக்டரை நம்புகிறோம், அவருடைய வசனங்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தை எங்கேயோ நாம் தள்ளி விடுகிறோம். பாருங்கள், தேவ சமூகத்திலே நமக்கு உள்ளாக அந்த தேவனுடைய வசனம் நம்மை தேற்ற வேண்டும். தேவன் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே வியாதி அது அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வியாதி என்னை விட்டு மாற்றும், என்னை விட்டு மாற்றும், என்னை விட்டு மாற்றுவேன் என்று சொன்னீரேப்பா, நீர் உம்மால் மாற்ற முடியும். நமக்கு நம்பிக்கை வேண்டும், நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. பாருங்கள் தேவ ஜனமே, நாம் டாக்டரை தான் நம்புகிறோம். தேவ ஜனமே, நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே எவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. பாருங்கள், அப்படி நீர்க்குமிழையை போல ஒரு நிழலை போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போய்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல கடந்து வந்தார்கள், எத்தனை பேர் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நாங்கள் வெறுதே ஜெபிக்கிறதல்ல. நீங்கள் கடந்து வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. வெறுதே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட அநேக காரியங்களை சொல்ல முடியும். நான் தேவனுடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் நான் ஆராதித்தேன், எவ்வளவு நாட்கள் இந்த தேவ சமூகத்தில் இருந்தேன் என்பதை எல்லாம் நான் இந்த நாட்களை உணர்ந்து பார்க்கிறேன். பாருங்கள், தெய்வம் இந்த நாட்களை அதிகமாய் காலை வேளையிலெல்லாம் சில நேரங்களில் எழும்பி நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு தெரியாத அநேக காரியங்களை நம்மை உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், எப்படி இப்பொழுது நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து எவ்வளவோ துதித்தாலும் அது போராது. அதே பக்தன் சொல்லுகிறான், 1000 நாவுகள் இருந்தால் அதை துதிக்க முடியாது. பாருங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொன்னாலும் அதற்கு நாட்கள் போதாது. அவ்வளவாய் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் மறந்து விடுகிறோம். பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் அதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இந்த சோதனைக்கு உட்படாதபடி வரும் நாட்களில் நம்முடைய ஆத்மா நாம் பிழைக்க வேண்டும். நாம் ஆராதித்து தேவ சமூகத்தில் கடந்து வந்து 10 வருஷம் அல்லவட்ட 15 வருஷம் 20 வருஷம் நாம் ஆராதித்து நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு கடந்து போகும்போது நாம் பதறி அடித்து கொண்டு நாம் என்ன செய்வோமோ என்று சொல்லி அங்கலாய்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், இந்த நாட்களில் தேவன் கொடுத்திருக்கிற வசனங்களை நம்புங்கள், தேவ சமூகத்தில் வாசியுங்கள். அவருக்கு 1 மணி நேரம் என்று சொன்னால் 1 மணி நேரம் அவருக்கு கொடுங்கள். தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபியுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் வேதம் சொல்லுகிறது. 26:41 வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் 26:41. தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் அறிகிறவர். அதன் அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி. ஏனென்றால் சோதனை நமக்கு வரும். சோதனையை ஜெயிக்க வேண்டுமென்றால் நாம் 1 மணி நேரம் அல்ல, நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கடந்த செய்தியில் நான் கடைசியாக சொல்லி போனேனே, தானியேல் 3 நேரமும் ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று சொன்னேன். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் விசேஷித்த ஆவியானவர் ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். ராஜாக்களுக்கு முன்பதாக அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர் அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். எல்லா காரியத்திலும் அவர்களை
தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளை ஜனித்த அன்று முதல் நாம் அது பிரசவிக்கிற நாள் வரைக்கும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் அதை காக்கிறோமோ, அதுபோல் அவனுடைய காரியத்திலும் அவன் பரிசுத்தமுள்ளவனாய் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் இருக்கும்படி எல்லா காரியத்திலும் அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு ராஜா சொல்லுகிறார், நீ சிங்கங்கள் கபிலே போடப்பட போகிறாய், எல்லாவற்றால் தீச்சுளை நடுவில் நீ பட போகிறாய், நீ மரித்து போகிறாய். அவன் சொல்லுகிறான், நான் மரித்தாலும் மரித்து போவேன், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி இதை ஒன்றும் செய்கிறதில்லை என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவ்வளவாய் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை கடந்து வரப்போகிறது. நாம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே, அவர் பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை அந்த தேசத்தின் அதிகாரி அறிந்தபோது சொல்லுகிறான், 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று விடுங்கள் என்று. எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவருடைய அதிகாரிகள், அவருடைய ராஜாக்களுடைய ஆட்கள் வந்து எல்லா பிள்ளைகளையும் கொண்டு தான் போட்டார்கள். யாருக்கும் அங்கே பிடிக்கவோ நிற்கவோ ஒன்றும் செய்ய முடியாது. அது ராஜாவுடைய கட்டளை. அதுபோல தான் கடைசி நாட்களிலே இயேசு ராஜா வருவார், வந்து அவருடைய ஜனங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள் இந்த பூமியிலே பிறக்காதிருந்தால் அது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவு கொடிய காலம் வரப்போகிறது. அதுதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசம் பலவீனம் உள்ளது. நம்முடைய மாமிசத்தில் பலவீனம் உண்டு, அதை தேவன் அறிவார். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், ரட்சிப்பின் நாட்களில் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த 2 காரியம் நமக்குள்ளே இருந்து அனுதினமும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால், நாம் பயப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு முன்பதாக நடுக்கமுள்ளவர்களாய் அல்ல, நம்மை சிநேகிக்கிற நம்ம தகப்பன், நம்முடைய பிள்ளைகள் அவர்களை சிநேகிக்கிறது போல குற்றங்கள் காணுகிற வேளையில் நாம் தண்டிக்கும் போது பிள்ளைகள் நடுங்கத்தான் செய்வார்கள். அதுபோல நாம் குற்றம் செய்து நடுங்குகிறவர்களே அல்ல, தேவ சமூகத்திலே குற்றம் செய்யாதபடி தெய்வமே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 69வது வசனத்தில் பார்க்கும்போது, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரை ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலியோனாகிய இயேசுவோடு கூட இருந்தவன் என்றாள். பாருங்கள், இயேசு சொன்னார், சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி உற்சாகமுள்ள ஆவிதான், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கக்கூடாதபடி சத்துரு அந்த நித்திரையான நேரம், இப்பொழுது காலை நேரங்கள் எல்லாம் நமக்கு நல்ல தணுப்புண்டு நல்ல சுகமாக உறங்கலாம் அப்படி. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாம் எவ்வளவு போல சின்ன வியாதி வந்தால் கூட, நமக்கு ஒரு சின்ன பல்வலி வந்தால் கூட நாம் சாப்பிட முடியாதபடி அதை எப்படி தீர்க்கலாம், அல்லவிட்டால் எப்படி அதை எடுக்கலாம் என்று சொல்லி நாம் வகை தேடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வயிறு வேதனை வந்தால் கூட சகிக்க முடியவில்லை, எவ்வளவோ நம்ம வேதனைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். இப்பொழுது என்ன செய்யலாம், இதற்கு இவ்வளவு வயிற்று வலி எடுக்கிறது என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவு வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, என்னுடைய வயிற்று வலியை மாற்றும் என்று சொல்லி தேவன் எப்பொழுதும் அது அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதம் 91 பார்க்கிறோம். பாருங்கள், 90, ஆமாம், பாருங்கள், அவ்வளவா எல்லா வசனங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு மிகுந்த பலனாக இருக்கும். கடந்த நாட்களை வாசித்த வேத வசனத்தில் பாருங்கள், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் கேதுருவை போல வளருவான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவருடைய பிரகாரங்களில் செழித்திருக்க வேண்டுமானால் அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்மை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச வேண்டும், நம்மோடு சம்பாசிக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்மோடு பேசி கொண்டிருந்தால் நம்ம ஒவ்வொரு நாளும் செழிக்கத்தான் செய்வோம். ஒன்றிலும் குறைபட்டு போக மாட்டோம். ஒரு காரியத்திலும் குறைபட்டு போக மாட்டோம். நாம் நெருக்கப்படுகலாம், மடிந்து போகிற நேரம் வரலாம், இந்த சிங்கத்தின் கவியை போல உள்ள நேரங்கள் வரலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், அவருடைய வசனத்தின்படி நம்மை தேற்றுவார். அதன் சொல்லப்படுகிறது, அவன் வெளியே வந்து இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொன்னபோது அவன் மறுதளிக்கிறதை பார்க்கிறோம்.
இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லி அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக அவனுடைய வாயிலிருந்து பாருங்கள், அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. பாருங்கள், முதலாவதாக அவருடைய வாயிலிருந்து பொய் வருகிறது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து செபிக்காமல் இருந்தால், தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், நாம் சில நெருக்கங்கள் வரும்போது நாம் பொய் சொல்லியே ஆகுவோம். அதே போல தான் அவருடைய பேதுருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அவர் சொல்லிவிட்டால் சேவல் கூறுவதற்கு முன்னே நீ 3 தடவை மறுதலிப்பார், நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்றமில்லை. ஆனால் தேவன் சமூகத்தில் விழித்திருந்த அந்த நேரம் ஜெபித்திருந்தானால் தேவன் அவர் கடைசியாக எல்லா காரியம் முடிந்து சேவல் கூவன பிறகு அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுகிறான். பாருங்கள், ஆனால் இந்த மனங்கசப்பு முதலாவதாகவே கடந்து வந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அந்த சோதனைக்கு உட்படாதபடி, அதில் பொய் சொல்லாதபடி அந்த காரியங்களை ஜெயித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவாய் தேவனுடைய ஏனென்று சொன்னால் தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனோடு கூட அற்புதங்களை அனுபவித்தவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி சகலமும் அவள் அனுபவித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அப்படி இருந்தாலும் கூட அவள் அந்த இடத்துல மறுதலிக்கலை பார்க்கிறோம். அவன் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக அவரை மறுதலிக்கிறான். 26:71 வசனத்தை விட வாசியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்ததாக உடனடியாகவே அப்புறம் அது சொல்லப்படுகிறது, அந்த இடத்திலும் அவன் அதை மறுதலித்து விட்டு போகிறதை பார்க்கிறோம். அவன் 3வது தடவை அடுத்ததாக எல்லோரும் அந்த இடத்துல கூடி வந்து தீ காய்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், நீயும் அவனோடு கூட இருந்தவன் அல்லவோ என்று சொல்லி கேட்கும்போது அவன் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அன்னுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகள், தேவனை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்த தேவ சமூகத்திலிருந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நம்மள், இந்த ஒரு செய்தியிலே, இதற்கு முன்பதாக ஒரு செய்தியிலே சொன்னேனே, தாவீதுடைய காரியத்திலே யுத்தத்திலே அவன் நிற்க வேண்டியவன், ஆனால் மாடியிலே உப்பரிக்கையின் மேல் அவன் உலாவு நேர்ந்தனாலே அவனை பொல்லாத சத்துரு அவனை கண்டு கொண்டான். பாருங்கள், அந்த இடத்திலே அவன் செய்யக்கூடாத காரியங்களை அங்கே செய்யும்படியாக, அதற்கு அவன் அந்த குற்றத்தை செய்தபடியினாலே அந்த யுத்தம் பண்ணுகிறவனை அவனை முன்னே நின்று அவனை வெட்டி போடும்படியாக எவ்வளவு அதற்கான பல காரியங்கள், பல ஐடியாக்களை தேடுகிறார்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில நேரங்களில் பொய் சொல்ல தொடங்குவோம். ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை மறைக்க 1000 பொய் சொன்னாலும் அது மறையாது. பாருங்கள், அது திரும்ப திரும்ப நாம் அதை குற்றமாகவே சொல்லிக்கொண்டே வருவோம். நாம் ஒரு காரியத்தை மறைக்கும்படியாக இனி ஒரு காரியத்தை சொல்லி, அந்த காரியத்தை மறைக்கும்படியாக இனி 2 காரியத்தை சொல்லி, அப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பிசாசுனுடைய இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போவோம். ஆனால் தேவனுடைய வசனம் நம்மளே இருக்குமானால், நாம் தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால், தேவனிடத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நிந்தனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் கூட எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லோரிடத்திலும் பொறுமையாக அந்த நம்முடைய காரியங்களை சொல்ல முடியும். பண நெருக்கங்கள் வருகிற வேளையிலே, பண கஷ்டங்கள் வருகிற நேரங்களிலே நாம் பல பொய்களை சொன்னாலும் அவர்களுக்கு போகிறதில்லை. ஆனால் அந்த இடத்திலே நாம் சொல்லலாம், நான் தருகிறேன் என்று சொல்லி, அதற்காக நம்முடைய வாயிலிருந்து பல பொய்களை நாம் சொல்லி பல காரியங்களை நினைக்கிறோம். அப்படி அல்ல. பாருங்கள், தேவ சமூகத்திலே நாம் விழித்திருந்து செபிக்கிற வேளையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்களை நமக்கு நடத்துவார். 75வது வசனத்தை விட வாசியுங்கள். 26:75. ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம். பாருங்கள், கடைசியாக அவன் இந்த பொய் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவர்களுக்கு முன்பதாக நான் அவனை அறியேன், எவ்வளவு கூட இருந்து அதிசயங்களை அற்புதங்களை கண்ட மனுஷன், சத்துரு அவனை இடரை பண்ணுகிறதை பார்க்கிறோம். சத்துரு அவனை இடரை பண்ணுகிறான், பயங்கரமான ஆனால் அங்கே முதலாவது சொல்லும்போது, நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மரிப்பேனே தவிர மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே வேதம் சொல்லுகிறத, மிஞ்சின நீதிமானாயும் இராதே, மிஞ்சின துஷ்டனாயும் இராதே என்று வேதத்தில் நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். நாம் அப்படி அல்ல. தேவ சமூகத்திலே
நமக்கு கொடுக்கப்படுகிற காரியங்களை நாம் பொறுமையோடு கூட இருந்து தேவன் சொல்லுகிற வசனங்களை நாம் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு வாசிக்க வேண்டும், ஞானத்தோடு வாசிக்க வேண்டும். ஒரு வசனம், அதாவது கடந்த நாட்களை பாருங்கள், தரித்திரனுடைய வாழ்க்கையிலே நான் 2-3 தடவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லியிருக்கிறேன் எனது செய்தியிலே. ஒரு தாலந்து கொடுத்திருக்கிற தேவன், ஒரு தாலந்தை கொடுத்து 5 கொடுத்தவன் 5 சம்பாதித்தான், 3 கொடுத்தவன் இன்னும் 2 கொடுத்தவன் இன்னும் 2 சம்பாதித்தான். ஆனால் 1 கொடுத்தவன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்க ஒரு இடம் கிடைத்தால் அதை வாசிக்கலாம். அல்லாவிட்டால் கூடி வந்து ஜெபிக்க வேண்டாம், கூடி வந்து தேவ சமூகத்தில் கூடி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் அல்லவா? நாம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே நம்முடைய செவ விண்ணப்பங்களை அப்படி தூவம் போல உந்தி உந்தி ஒரு பெலூனானது பறக்க விடும்போது அது 2-3 பேர் சேர்ந்து அது வீசுகிற வேளையில் அது உயர்ந்து போகும். அதுபோல தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியாவிட்டாலும் கூட வந்திருந்து எஸ்ஸப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் தூவம் போல மிகவும் டக்கண்டு அவருடைய சமூகத்தில் கடந்து போகும் பாருங்கள். ஆனால் அப்படி அல்ல, எனக்கு ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு வேதம் வாசிக்க முடியவில்லை, எனக்கு பாட முடியவில்லை, பின்னே நான் இதற்கு என்று சொல்லி அநேகர் தன்னை தாழ்த்துகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், எல்லாரும் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் கைவிட்டாலும் எல்லா நிலைமையிலும் தள்ளப்பட்டு போனாலும் நான் உன்னை தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளோ மகிமை உள்ள தேவன், எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். அப்படியானால் அப்படிப்பட்ட நம்மை தள்ளாத தேவனுடைய சமூகத்திலே நம்ம எவ்வளோ விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் கடந்து வந்து நாம் ஆராதிக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதியின் அகோரத்தினாலே மிகவும் கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு எப்படியாகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இவ்வளவு சுகபலன் ஆரோக்கியம் தந்திருக்கிறார் அல்லவா? நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருந்து கடந்து வர முடியாதபடி எவ்வளவு கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருந்து அங்கலாய்த்து ஏது தெய்வம் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பலவீனங்களை நீக்கி இவ்வளவு சரீர சுகபலன் தந்து இவ்வளவு ஜீவனோடு சுகபலத்தோடு நம்மை பாதுகாத்த தெய்வ சமூகத்திலே கடந்து வருவதற்கு விழித்திருந்து ஜெபிப்பதற்கு நமக்கு வாஞ்சை இல்லாமற் போனால் நம் தேவன் எவ்வளவு நம்மை பார்த்து பரிதவிப்பார் என்பதை நாம் தான் உணர வேண்டும். அவன் வருவான், இவன் வருவான், அவள் வருவாள், யார் வாராங்களோ வரவில்லையோ என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டியது என்ன, தேவன் என்னிலே எதிர்பார்க்கிறது என்ன? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாக வைப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களையும் என்னையும் அவர் தேவன் கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் உண்மையாக இருந்தால் ஏன் தேவன் நம்மை உயர்த்த மாட்டார்? கொஞ்சத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற 1 மணி நேரமாவது 1/2 மணி நேரமாவது நாம் தேவ சமூகத்தில் வந்திருந்து விழித்திருந்து தெய்வமே ஏசப்பா நான் உங்கள் சமூகத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு எனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் கீழோட்ட அல்ல, நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும். பனியை போல நீதிமான் பனியை போல செழிப்பான் பாருங்கள், லீபனோன் கேதுரை போல வளருவான் பாருங்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று அநேக தடவை நாம் சொல்லி செபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசித்து நாம் முடிக்கலாம். 15 முதல் 17 வரை. எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் பிற்பாடு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். பாருங்கள், அந்த வசனம் கடைசி 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவை அறிவீர்கள். கடைசி நேரத்திலே நமக்கு பலனில்லாத வருகிற நேரத்திலே, நாம் எழும்பி சபைக்கு வரக்கூடாத நேரம் வருகிற நேரத்திலே நாம் அங்கலாய்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்கள்,
தேவ சமூகத்திலே நமக்கு சுகபலன் இருக்கிற நேரத்தில், ஆரோக்கியம் இருக்கிற நேரத்திலே கடந்து வந்தால், அவருடைய வசனம் நம்ம இருதயத்திலே நாம் சுமந்தால், கடைசி நாளிலே நமக்கு முடியாத நேரங்களிலே அவருடைய வசனம் நம்மை தேற்றி கொண்டே இருக்கும். அவருடைய வசனம் நம்மை சுமக்கும், அவருடைய வசனம் நம்மை தேற்றும், அவருடைய வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும். அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதற்காக அந்த ஜீவனுள்ள நாளிலே அதை, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கடைசி நேரங்களில் பாருங்கள், அவன் கண்ணீரோடு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று பார்க்கிறோம். காருங்கள், தேவ சமூகத்தில் சுகபலன் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது நாம் தேவ சமூகத்தில் வருவதற்கு அநேகருக்கு நமக்கு நேரமில்லை, ஜெபிப்பதற்கான நேரமில்லை. வாலிப பிராயம், நமக்கு வேலை இருந்தால் வேலை செய்வோம். நான் வேலை செய்ய வேண்டாம் என்று யாரையும் சொல்லுகிறதில்லை. எல்லாம் வேலைக்கு போகிறவர்கள் யாரும் இங்கே வர வேண்டாம், வெள்ளிக்கிழமையும் வர வேண்டாம், இந்த பகல் ஆராதனைகள் வர வேண்டாம். நைட்டு சாயங்காலம் நமக்கு எல்லா வேலையும் முடித்து வீட்டில் இருக்கிறோம். வேலையானால் அநேகர் இல்லாமல் போகலாம். அதை நாம் பார்க்கறதில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம், தேவன் நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து அவருடைய வல்லமையிலே நம்மை வழி நடத்தி கொண்டு வரும்போது, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தை நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய கண்கள் நம்மை இமையைப் போல, கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாக்கிற தெய்வம். தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க வேண்டிய இவன் என்னுடைய வழியை விட்டு கடந்து போகிறான் என்று சொல்லி அவருடைய மனம் வேதனைப்படும். பாருங்கள், என்னை ஆராதிக்க வேண்டிய நேரம், எனக்கு கனத்தை தர வேண்டிய நேரம், என்னை மகிமைப்படுத்துகிற நேரத்தை இவன் இப்படியாக விட்டு விடுகிறான் என்று சொல்லி அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணிருந்து கண்ணீர் வரும். பாருங்கள், நம் சந்தோஷமாக சிநேகமாக வளர்க்கிற பிள்ளைகள் தான். ஆனால் சில நேரங்களிலே பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வருகிற நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம் கண்ணீர் விடுவோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவன் இவ்வளவு அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியப்பிரகரமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் எவ்வளவு உண்மை உத்தமமாய் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம். நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.